ஸோ ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ட்ரீம் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அவுட்புட்டு. ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிறது இந்த ஆயில் டிஸ்பென்சர் தான், க்யூட்டான ஆயில் டிஸ்பென்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டீமூலன் தான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்லலாம் இப்படி ஹார்ட் கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ரிமெம்பர்ஸாக இருந்துச்சுட்டு ஸோ இதை வாங்கி இது பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரேவோடு சேர்த்து இதையும் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் டிஸ்பென்சர் ப்ளஸ் இந்த க்யூட்டான கப்பு, இது மேலே வந்து ஒரு ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கண்டிப்பாக வச்சுடுவேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கபோர்ட். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ஜார் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு லிட்டு கூட. ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்க இந்த லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கேஷ்யூ அண்ட் ரைசின் போட்டிருக்கேன். இதில் வால்நட் அண்ட் இதில் வந்து பிஸ்தா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆல்மண்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ரீஃபில் பண்ணிடுவேன் திஸ் வீக்கு. ஸோ இது என்னோட நட் செக்ஷன் ஜார் தான் இது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் கபோர்ட். இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 கோ ஓப்பன். ஏ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜார் காம்போ பார்த்தீங்களா ஆல்ரெடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர், சால்ட் அண்ட் சுகர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் குக் பண்ணும்போது கண்டிப்பாக இது இப்படி வந்து வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு திருப்பி வந்து இதே இடத்துல வச்சுடுவேன். ஸோ இந்த இடம் தான் அதுக்கு வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் ஜார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் பிரியாணி ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். ஸோ முழு தனியாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி சாம்பாருக்குலாம் நான் தனியாகவே அரைச்சி போடுவேன். ஸோ அதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு வந்து பெரிய பேக்கெட் வாங்கிட்டேன். அஃப்கோர்ஸ் இதிலே ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். ஸோ 2மே சேர்த்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா $21. நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கே நிறைய தருவாங்க. அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். இந்த ஏலக்காவோட மகிமையே நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா $21 கொடுத்து வாங்கினேங்க இந்த ஏலக்காவை. இது பார்த்தீங்கன்னா ஜாவித்ரி. இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி, ட்ரை ரெட் சில்லி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமான பிரிஞ்சி இலை தான் வச்சுருக்கேன், பேலீஃப் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சமையலுக்கு முக்கியமான ரீசன் இந்த குழம்பு மிளகாத்தூள் தான். அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா அரைச்சி எனக்கு போட்டு விட்டது. இந்த மிளகாத்தூள் இல்லாமல் என் சமையலே கிடையாது. சாம்பார் கூட நான் சாம்பார் பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஐட்டம் இது மட்டும்தான் பேண்ட்ரி செக்ஷனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செசமி சீட்ஸ் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஏன் அங்கங்கே பேர் மட்டும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்கு மட்டும் பேர் எழுதி வச்சுட்டேன். ஏன் மற்றதுக்கெல்லாம் எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இப்படி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலர் மார்க்கர் வந்து அழிஞ்சிடும் எனக்கு எடுக்க. ஸோ நான் எதுக்கு மட்டும் தேவையோ அதுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். ரிமைனிங் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி அழிஞ்சிச்சுன்னா நான் திருப்பியும் வந்து எழுதி வச்சுக்கிறதா அந்த ஸ்டிக்கரில் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வச்சுருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெனல் சீட்ஸ் வச்சுருக்கேன், அதாவது சோம்பு வச்சுருக்கேன். தேர்டு பார்த்தீங்கன்னா சீரக பொடி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இது பார்த்தீங்கன்னா சீரகம், இங்கே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நேம் எழுதி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி, இது பார்த்தீங்கன்னா ஜாவித்திரி பொடி. நான் தந்தூரி செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர், சன்னா மசாலாக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பி சீட்ஸ், ஸோ குருமாக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மிளகு, ஆம்லேட், ரசம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செக்ஷனில் நான் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ ஈஸி ஆக்சசிபிலிட்டிக்காக. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் டே டு லைஃப் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த கபோர்டு அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடலாம்.
let's move on to this section. Ready, 1 2 3 go. டன் ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் ரேராக தான் பாஸ்தா செய்வேன். ஸோ அப்போ வேணுன்ற போது மேலே இருந்து எடுத்துக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ். இது வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே மசாலாவும் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன் கூட. ஸோ மில்லட் நூடுல்ஸ் வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் பெருங்காயம் இல்லாமல் சமையல் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ இந்த எல்ஜி பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபேவரட் அடிக்ஷனே சொல்லலாம். இந்த குக்டு மசாலா, ரெடி டு குக் மசாலா தான் இது. ஸோ ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து எங்கன்னா வெளியே போனோம்னா 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மசாலா போட்டால் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ ரீசெண்ட் அடிக்ஷனுக்காக கொஞ்சம் 3 ஃப்ளேவரில் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கம்மிங் டு திஸ் பார்ட், இந்த செக்ஷன் ஃபுல்லாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃப்ளார் அண்ட் வடகம் தான் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. இதில் பின்னாடி இருந்து வருவோம். இது பார்த்தீங்கன்னா வீல் சிப்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஸ்தா. இந்த பாஸ்தா தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். ஸோ காஷ்மீர் சில்லிலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக பின்னாடி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா மைதா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர்லேயே வந்து எல்லோ கலர். ஸோ இது ரெண்டும் வந்து சேமாக இருந்துச்சு, அதுக்கு பேர் எழுதி வச்சுட்டேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் எல்லோ அண்ட் தென் திஸ் இஸ் பேசன் ஃப்ளார். இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார். இங்கே பார்த்தீங்கன்னா ரவா போட்டு வச்சுருக்கேன். ஸோ கம்மிங் டு த மெயின் பார்ட், என்னோடய ஃபேவரட் வந்து வடகம் தான். டிஃப்ரெண்ட்டாக வத்தல்லாம் சாப்பிடுவேன் நான். ஸோ இதெல்லாம் ஃப்ரம் இந்தியா தான். ஸோ பேட் வத்தல். ஸோ இந்த வத்தல் என்னோடய ஃபேவரட் வத்தல்னே சொல்லலாம். சின்ன வயசில் சின்ன கடையில் அந்த 2 ரூபாய் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. அப்போ போய் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போட்டி தான் இது. என்னோடய ஃபேவரட் போட்டினே சொல்லலாம். ஸோ ஒரு சில ஊரில் வந்து குடலாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து போட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்கு தான். ஸோ நான் இது வந்து ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன், இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் காஃப் வருதோ அப்போல்லாம் இந்த வந்து குழம்பு நசுக்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவேன். ஸோ சுக்கு இது. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தால் வெரைட்டிஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்சஸும் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸி என்னெல்லாம் வச்சுட்ருக்கேன்ட்டு. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மூங் தால் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா தால் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பட்டாணி. ஸோ இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருத் தால் வச்சுருக்கேன். இது சன்னா தால். இது பார்த்தீங்கன்னா தூர் தால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் மூங் தால் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தால் மக்கனினா பங்கன்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சன்னா தால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காராமணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ரெட் சோரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கடல போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது அஃப்கோர்ஸ் க்ரீன் மூங் தால் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் என்ன போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராகி பஃப் ஸ்நாக்ஸு. இதில் சில்லி பவுடர், நெய்லாம் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈவினிங் காஃபி குடிக்கும் போது இது கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்கானா போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்பெகட்டி போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புளி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ரேராக யூஸ் பண்ணுற இட்லி ரவா போட்டு வச்சுருக்கேன். கோதுமை மாவு வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன். ஸோ அது பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரைஸு போட்டு வச்சுருக்கேன், சாப்பாடு ரைஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் டீமில் வந்து தான் வாங்கினேன். பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இல்லை, அதனால உங்களுக்கு சஜஷன் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் கொடுத்துருவாங்க. இங்கேருந்து அப்படியே இது பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் செக்ஷன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி செக்ஷன் தான். அரிசி தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அப்படியே பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னி பாயில்டு ரைஸ், இட்லி ரைஸ், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கினோவா வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி ரைஸ். ஸோ இதெல்லாம் காலியாக இங்கேருந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதுதான். ஸோ இது ஃபுல்லாகவே இதுதான் நான் வச்சுருக்கேன். ஃபைனலாக இந்த செக்ஷன் தான் பேண்ட்ரிலேயே. ஸோ இதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு தேவையான ஆலிவ் ஆயில் அண்ட் பீனட் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே என்னோடய ஸ்நாக்ஸ் செக்ஷன், ஈவினிங் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 28 லேயர் ஃப்ரூட் பார்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஆடட் சுகர் எதுவுமே கிடையாது, ரியல் பியூரியில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காஸ்கோவில் வந்து தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரையல் ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரையல் போகும்போது ட்ரையல் மிக்ஸ் ஸ்நாக்கு, இதில் ஃபுல்லாக நட்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதிலே வந்து ஹாட் ஹெல்த்தி மிக்ஸு, ஒமேகா 3 டீலக்ஸ் மிக்ஸு, கிரான்பெரி ஹெல்த் மிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹாட் ஹெல்த் மிக்ஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லைனா இது மட்டும் சாப்பிட்டுட்டு கூட நான் இருப்பேன். ஸோ இது ஒரு பேக்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோகோனட் சாக்லேட், ஐ மீன் டார்க் சாக்லேட் கோகோனட் மினிஸ் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் ஆல்சோ ஃப்ரம் காஸ்கோ தான்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மில்க் பிக்கீஸ். நான்லாம் சின்ன வயசில் இது சாப்பிட்டாலே போதும் ஸ்ட்ரென்த் வந்துடும் நினச்சிருந்தேன். அப்புறம் வளர வளர தான் தெரிஞ்சு இதில் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு. பட் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்கும். காஃபியில் டிப் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். இந்தியன் ஸ்டோர்லேருந்து தான் இது வாங்கினேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டி கெட்டில் கார்ன் தான் இது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் காஸ்கோ. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4 ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆல்சோ ஐ பாட் இட் ஃப்ரம் காஸ்கோ. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது ரிமைனிங் பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா இதில் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப்பி சீட்ஸ் ஃபுல் பேக்கெட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வடகம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குக்குடு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது காலியாக ரீஃபில் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்கன்னா சில்லி சட்னி பவுடர். ஸோ இட்லி எப்போல்லாம் ஊற்றுறனோ அப்போல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் ஹைதராபாதி கிட் அந்த மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் இது உள்ளே வச்சிட்ருக்கேன். ஸோ எப்போல்லாம் நான் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ரிமைனிங் தூர் தால் ரிமைனிங், சன்னா தால் அதெல்லாம் எதெல்லாம் ரிமைனிங் இருக்கோ அதெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். வேணுன்ற போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நான் காஸ்கோல தான் வாங்கினேன். இது வந்து 3 வந்து $7 $9 பாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டால் காஸ்கோல வாங்கிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செக்ஷனுக்குமே ஷெல்ஃப் லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும், க்ரிப்பாகவும் இருக்கும் வைக்கும் போது. ஸோ ஏதாச்சும் சம்திங் ஸ்பில் ஆச்சுன்னா கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஐக்கியாலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ட்ரீம் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவுட்புட். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோட ப்ரீவியஸாக நான் பேண்ட்ரி எப்படி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப்லாக் கவர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்த புதுசு அங்கேயே வந்து எல்லாம் தூக்கி போட்டதால் ஸோ இங்கே வந்து ரீசெண்டாக நான் ஜிப்லாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்பவே மைண்ட் கிளியராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்த பிறகு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எனக்கு அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து என்னோட ட்ரீமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார் தான் யூஸ் பண்ணோம் பேண்ட்ரிக்கலான்ட்டு. ஸோ ஃபைனலி அது இந்த வீட்டில் வந்து நடந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், subscribe and share. See you on the next video. Bye and thanks for watching. Have a good day.